வாலி யோசிச்சுக்கிறாரு. கலைஞர் உள்ள வந்தாரு. வாலி என்னைய யோசிக்கிறாரு, இல்லை நான் அளவோடு ரசிப்போன்னு எழுதிட்டு அடுத்த வரி வரமாட்டேங்குது, எதையும் அளவின்றி கொடுப்போன்னு போடியா அப்படின்னாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு. வாலி சொன்னார், இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுக்க. அந்த லைன் அவரு தாங்க எழுதினாரு. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாடுறீங்க, காத்திருக்கும் கல்விறக்கு கைவிலங்கு பூட்டி விடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே, பொய்கள் எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கரெக்டான பாட்டா? இன்னொரு பாட்டு நான் பாடுறேன், ஆனா நீங்க யாரோடையோ கனெக்ட் பண்ணி கூடாது. நான் பொறுப்பு இல்லை, நான் பொறுப்பு இல்லை. என் தலைமையில வெடி போட்டுறாதீங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார், எதிர்காலம் வரும் நம் கடமை வரும், ஆட்டத்தை ஒழிப்பின் பேசிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு நட்பு. திமுக தலைவர் வாத்தியார் பாட்டு பாடலாங்க. என்ன பா விஜய் சொன்னாரு பாருங்க, நான் அளவோடு ரசிப்பவன், அடுத்தது என்ன எழுதுன்னு கலைஞர் வாலி யோசிச்சுக்கிறாரு. கலைஞர் உள்ள வந்தாரு. வாலி என்னைய யோசிக்கிறாரு, இல்லை நான் அளவோடு ரசிப்போன்னு எழுதிட்டு அடுத்த வரி வரமாட்டேங்குது, எதையும் அளவின்றி கொடுப்போன்னு போடியா அப்படின்னாரு. அந்த வரியை பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் வெளியே வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு. வாலி சொன்னார், இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுக்க. அந்த லைன் அவரு தாங்க எழுதினாரு. அப்படியா? அப்ப நான் பாடுற ஒரு பாட்டுல கலைஞரை பத்தி பேசணும், பாண்டுமே மறக்காம எழுதின்னு சொல்லித்தான் இந்த நான் செத்து போலச்சவன்டா யமனை பார்த்து சிரிச்சவன்டா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அதுல வந்து ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் பொருட்டாய் தான் மதித்து வளர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் தெரியும் சேதியடா, நான் செத்து போலச்சவன்டா. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.